முக்கியமான காரியத்தை நம்ம அடுத்து வருகிற ஒரு அரை மணி நேரத்துல நம்ம இதை பார்க்க இருக்கிறோம். என்ன அப்படின்னா, கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை கொடுத்து நம்ம பார்க்கிறப்ப சபைக்காக அவர் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7 நம்ம வாசித்தோம் அப்படின்னா அந்த ஒரு வசனத்தை குறித்ததான ஒரு தெளிவு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 12:7 வசனம். இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. சோ அதே அப்படியே நீங்க அப்படியே கீழே அப்படியே இங்க பாத்தீங்கன்னா 11 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். சரி, இந்த சப்ஜெக்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் கூட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் ஜெபத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா? யாராச்சும் ஒருத்தர் ஜெபத்துல ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க. டாக்டர் நீங்களே ப்ரேயர் பண்ணிடுறீங்களா? ஆடியோ இருக்கு டிஸ்டர்பிங். கார்த்திக் என்ன பண்றீங்களா? கார்த்திக் பண்றேனா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் பாப்பா. இந்த கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே, அந்த ½ அன் ஹவர்ல அந்த வருகிற ½ அன் ஹவர்ல தகப்பனே அதை குறிச்சு ஆண்டவரே ஒரு செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலேயுமே உங்களுடைய கரம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை டீச் பண்ற அவர் மேலேயுமே, அந்த ஜேசன மேலேயுமே உங்களுடைய கரம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களையுமே தேவன் திறந்தருளுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸை தேவன் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு மேலையுமே உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெளிவு இருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெளிவின் ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஒரு தெளிவை கொடுங்க, ஒரு நிச்சயத்தை கொடுங்க. ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுங்க ஆண்டவரே. கிஃப்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி ப்ரேயர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு நீங்க கொடுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றி ஒவ்வொரு நபரையுமே வேலி எடுத்து பாதுகாத்து கொண்டு அந்த மேற்கூரையில தகப்பனை எப்படி ஒரு அசைவு உண்டானது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே இன்னைக்கு இந்த ½ அன் ஹவர்ல இந்த செய்தியின் வேலையில ஒரு அசைவு இருக்கட்டும் நாங்க ஜெபிக்கிறோம். அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். அவர் அந்த ஸ்லைட்ல போட்டது போல ஒவ்வொருத்தருக்கும் அது அவங்களோட செல்ஃப்ல எடிஃபிகேஷன் இருக்கட்டும், அது சர்ச்சுக்காகவும் அது இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். ஸோ அந்த கிஃப்ட்ஸை குறித்து நம்ம பார்க்கிறப்ப இந்த 11வது வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:11. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஸோ பல கிஃப்ட்ஸ் இருக்குது அங்கே நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் ஒரு 9 ஆவியின் வரங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 9 ஆவியின் வரங்கள் இல்லையா? 9 ஆவியின் வரங்கள் ஒன்னையா நம்ம பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி 8வது வசனம், எப்படி ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். as he wills, அவருடைய சித்தம் தான். சோ இப்ப எதுக்கு இந்த கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்துல இருந்து நான் பார்க்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது ஒரு டூல் பாக்ஸ் இங்க இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்குது, ஸ்க்ரூ. ஸோ இந்த ஸ்க்ரூவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டார் ஹெட்டட் ஸ்க்ரூ. இந்த ஸ்க்ரூவை அவ்வளவு லேஸ்ல கழட்ட முடியாது. இங்க நம்மளுக்கு டூல் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குது,
நிறைய வித்தியாசமான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை இதை குறித்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரிஞ்சிருக்காரு. ஆனா இந்த ஸ்க்ரூவை இப்ப கலட்டுறதுக்கோ டைட் பண்றதுக்கோ ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் கூட போதாது, சரியான ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதாவது பிளாட்டா இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் கூட கஷ்டப்பட்டு தான் கலட்ட முடியும். எக்ஸாக்டா ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் இருந்தாதான் அந்த ஸ்டார் ஸ்க்ரூ என்ன செய்ய முடியும், கலட்ட முடியும். சோ இப்ப இதுதான் கிஃப்ட்ஸ் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வேலையை தான் நம்மள ஆண்டவர் செய்ய சொல்றார். அந்த வேலையை செய்யறதுக்கு உனக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்பா அப்படின்னு சொல்றார். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே எனக்கு ஸ்க்ரூ டிரைவர் தாங்கன்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் அவருடைய சித்தத்துல என்ன நீர் வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அது நீர் எனக்கு தந்தால் போதும். அழைப்பு நீங்க போக்கஸ் பண்ணா போதும். கிருபா வரங்களை அவர் தானே தருகிற தேவனா இருக்கிறார். அதை பயன்படுத்துவதற்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கான அந்த மெச்சூரிட்டியில நம்ம பலப்பட வேண்டும். எல்லா வரங்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த வேலைக்கு அப்ப அந்த என்ன வேலைன்றதா முக்கியம். என்ன அழைப்பு, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார், அதற்கான கிருபை வரங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. So ministry comes first, then comes the gifting. Calling comes first, then comes the gifting. அழைப்பு முதலாவது வருகிறது, வரங்கள் அப்படியே பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். நிறைய பேரு இங்க உட்கார்ந்து சர்ச்சிலே இருப்பாங்களாம் இல்லையா, எந்த ஒளிதுக்கும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு வர வேணும். சொல்லுவாங்க, பிரதர் இன்னும் அரை மணி நேரத்துல வொர்ஷிப் செஷன் முடிச்சிட்டீங்க, இன்னும் 1 மணி நேரம் வைங்க, இன்னும் நாங்க அப்படியே பரவசமா இருப்போம். எதுக்கு சார்? எதுக்கு ஆவியானுடைய வல்லமை? எதுக்கு ஆவியானுடைய கிருபா வரங்கள்? இன்னும் நம்ம ஊழியம் செய்யவே தூங்கவில்லையே அப்படின்னு சொல்றப்ப, அப்ப முதல் போக்கஸ் 500 பேருக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்ப இன்னைக்கு என்னோட சத்தத்தை கேட்கிறவர்களும் சரி, இதை பிற்பாடு இந்த ரெக்கார்டிங்கை கேட்கிறவங்களுக்கும் நான் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு ஆலோசனை சொல்வது என்ன, ஊழியம் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறவர்கள் வெல் அண்ட் குட், அவங்களுக்கு இது ரொம்ப அட்வான்ஸ் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா ஊழியமே இதுவரைக்கும் எந்த வகையான ஊழியமும் நான் செய்யலன்னு, ஆனா செய்யறதுக்கு மனசு இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி காலை வெளியே எடுத்து வைங்க. தைரியமா, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், அடுத்த ஏப்ரலுக்குள்ள 1 மந்த்க்குள்ள டிசைட் பண்ணணும். இன்னும் இழுத்துட்டு போகாதீங்க. சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் வாய்ப்புகளே இல்லைன்னு அப்படின்னு சொன்னா நீங்க கால் பண்ணுங்க. அந்த சுத்தமல்லா திருப்பி நம்பரை போட்டு விடுறோம். முதல் நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன், எங்க நம்பர் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊழியத்துல என்னென்ன பண்ணுன்னு எனக்கு தெரியலண்ணே. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் ஒரு வரங்கள் இல்லைண்ணே, ஆண்டவர் கொடுத்திருக்கிறதே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நிச்சயமா கொடுத்துருவார். இன்னொரு சின்ன உதாரணம் பாருங்க. இந்த இப்ப ஒரு அடைப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது, மூடப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. இது திறக்கணும், அதான் இப்ப வேலை. உங்களுக்கு என்ன தேவை? இது எப்படிலாம் திறக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு கடப்பாறைய வச்சு ஒரு அடி அடிச்சாலும் இது திறக்கும். ஒரு மம்மட்டியை வச்சு அடி அடிச்சாலும் திறக்கும். இல்ல என்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ் 4-5 பேர் சேர்ந்து அடி அடைச்சு உடைச்சு இந்த கதவை திறக்கலாம். ஆனா வெரி சிம்பிள் திங் என்ன, லாஜிக்கல் திங் என்ன, சாவி இருந்தா போதும், ஈஸியா பிரச்சனையே இல்லாம திறந்துடலாம். கிஃப்ட்ஸ் அந்த மாதிரிதான். ஊழியத்தை நம்ம பல விதங்கள்ல செய்யலாம். கிஃப்ட்ஸ் மத்தி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வேலை நடக்கும். எப்படி நடக்கும்? இந்த கதவை திறக்கிறத அடி ஓட சத்தம் பயங்கரமா நுழைந்துரும் பண்ணிட்டோம். ஆனா கிஃப்ட்ஸ் இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது, என்னமும் சத்தம் வராது, ஆட்டோமேட்டிக்கா வேலை நடந்துட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அது கிஃப்ட்ஸ் வேணுமா வேண்டாமா? சோ வாஞ்சிக்கணும் நம்ம. அப்படின்னாதான், ஏன் வாஞ்சிக்கணும் அப்படின்னாதான் நம்ம அதை ஆப்ரேட் பண்ண முடியும்.
அதை நம்ம செயல்படுத்த முடியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை நம்ம செயல்படுத்த முடியும். இல்லைன்னா ஆண்டவர் நீதான் இப்ப சீரியஸ் கிஃப்டை கொடுத்து உனக்கு ரொம்ப ஒன்றும் இன்ட்ரெஸ்டடா இல்லையப்பா அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப ஆண்டவரே, நான் ஏற்கனவே ஊழியர் செய்து கொண்டிருக்கிறேன், ஏற்கனவே யூத் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா அந்த யூத் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது, எப்படி கொண்டு வர்றேன்னு தெரியல, அவங்க போயிடுறாங்களே, கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஓடி போயிடுறாங்களே, கையை விட்டு போயிடுறாங்களே, சில பேர் தவறான உபதேசத்துக்கு ஓடி போயிடுறாங்களே, என்ன பண்ணனே தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் இந்த உங்க குரூப் என்ன ரீச் பண்றதுக்கு என்ன வரங்கள் தேவையோ அதை அவர் தருவார். ஊழியங்கள் வேறுபடும். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஷேப் அனாலிசிஸ் நான் சொன்னேன், நேச்சுரல் கிஃப்ட் வேற. இப்ப எனக்கு கிட்டார் போட தெரியும், ட்ரம்ஸ் அடிக்க தெரியும். இப்ப நிறைய பேர் யூத் மினிஸ்ட்ரி நம்ம ட்ரம்ஸ் அடிக்க தெரியணும், கிட்டார் போட தெரியணும். ஒரு போதகர் என்கிட்ட அப்படிதான் நான் கோயம்புத்தூர்ல நான் என்னுடைய கல்லூரி படிப்பை நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு குடிசையில வீட்டு மாடியில ஒரு சின்ன ஓலை அடிச்சு போட்டு ஒரு 4 பேர் மட்டும் உட்காந்துருப்பாங்க. அப்ப என்னை அந்த பாஸ்டர் ரொம்ப வருவார், ஜேசன் நீ கிட்டார் போடுவ, நீ எனக்கு பாட்டு ஹெல்ப் பண்ணு, வர்ஷிப் நடத்துன்னு. நானும் என்னோட கிட்டார் வச்சுட்டு போவேன், அப்பப்ப ஹெல்ப் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஆனா அவர் ரொம்ப என்னை ரெக்வஸ்ட் பண்ணுவார். இன்ஃபேக்ட் நான் 3வது வருஷத்துல நான் முழு நேர ஊழியராய் நான் ஒப்பு கொடுத்து மிஷனரியா போறேன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அசிஸ்டன்ட் பாஸ்டா நீ வந்துரு, நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ன ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஆனாலும் அவங்களுடைய இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு திறமை இல்லை. அதுதான் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு திறமை இல்லை ஜேசன், எனக்கு பாடுற திறமை கிடையாது, எனக்கு ஆராதனை நடத்துறதுக்கு திறமை கிடையாது, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்ன எனக்கு அந்த ஞாபகம் இன்னும் இருக்கிறது. நான் ஒரு சாக்கு அதுக்கு பிறகு ஊழியம் போயிட்டேன். போன 2 வருஷத்துக்கு முன்பதாக அவங்க சபையில ஒரு யூத் மீட்டிங் என்னை கூப்பிட்டு இருந்தார். நான் போனேன். அத சர்ச்சை பார்த்த உடனே என்ன சந்தோஷம்! எவ்வளோ பெரிய சர்ச், பிரைம் ஏர்போர்ட் ரோட்ல அவ்வளோ பெரிய அருமையான ஒரு சபையை நிறுவி, அதே போதகர் தான், அதே குடும்பம் தான், ஆண்டவர் அருமையான ஒரு ஊழியத்தை கொடுத்து. அதாவது மாம்சத்துல நம்ம சோர்ந்து போகவே கூடாது. எனக்கு திறமை இல்லையே, உலக திறமை தேவையில்லை. ஆனா இந்த ஆவிக்குரிய வரங்களை நம்ம நாடும் பொழுது ஆண்டவர் அதை ஸ்டாம்ப் பண்ணி நம்மளை வல்லமை அடுத்து பயன்படுத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம மறந்து போக கூடாது. நெவர் feel inferior that you don't have natural ability. நேச்சுரலா எனக்கு சில எபிலிட்டி எனக்கு கிடையாதுன்னு, எனக்கு சில பேரை பார்த்து பேச தெரியாது, எனக்கு அது தெரியாது, இதை தெரியாது, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ வரங்கள்ல நீ பலப்படு, என்னுடைய வல்லமையில நீ உறுதிப்படு, விசுவாசத்துல பலப்படு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நேச்சுரல் எபிலிட்டி நம்மோடு கூட இருந்து என்ன, இல்லாமல் இருந்து என்ன, ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் போதும், இது போதும். சரி, நம்ம இன்னும் போகலாம். நான் சொன்னது போல 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல இருந்து தான் நான் 9 அந்த கிஃப்ட்ஸை நான் எடுத்திருக்கிறேன். இது 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கிஃப்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது கருத்துக்களை பரிமாறுவதற்கான வரங்கள், கருத்து பரிமாற்றத்திற்கான வரங்கள் இல்லையா? கருத்து பரிமாற்றத்திற்கான வரங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவது, பாஷைகளை வியாக்கியானம் செய்வது, தீர்க்க தரிசனம், கருத்து பரிமாணம். இதுல நாவு ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும், நாக்கு ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும். ஆண்டவர் ரொம்ப இதுல பயன்படுத்துகிறது நம்மளுடைய நாவு. எல்லாத்துலயுமே சில காரியங்கள்ல சில உறுப்புகள் ஆண்டவர் பயன்படுத்துறார். ஆனா விசேஷமாக இதுல ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நாவு. எல்லாத்துலயுமே நாவு இருக்குது, இருந்தாலும் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, கம்யூனிகேஷன். சரியா? சோ அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்வது, தீர்க்க தரிசனம். 2வது தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதான வரங்கள். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இப்படிதான் அப்படிலாம் கிடையாது. வசனம் 1 கொரிந்தியர் 9 வரங்கள் இருக்குது. 9 வரங்கள் பேசிக் வரங்கள் நம்ம சொல்லலாம். 9 வரங்கள் மட்டும்தானா பிரதர்? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. பைபிள் முழுவதும் நம்ம பார்க்கிறோம். நம்ம லிமிட் பண்ணவே முடியாது.
தானியேல் சொப்பனங்களை வியாக்கியானம் செய்கிற ஒரு வரத்தை பெற்றவனாயிருந்தான். யோசேப்புக்கு அந்த வரம் இருந்தது. சொப்பனங்களை அர்த்தத்தை புரிகிற, மிஸ்ட்ரீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பெசலேலுக்கு வினோதமாக செய்கிற வேலையை அந்த ஒரு வரத்தை கொடுத்திருந்தார். இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் நம்ம லிமிட் பண்ண முடியாது. ஆனா இது அடிப்படை வரங்கள் என்று சொல்லல, தப்பு கிடையாது. இது அடிப்படை 9 வந்து அடிப்படை நம்ம ஊழியத்துக்கு ரொம்ப தேவையான காரியங்கள். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா டங்ஸ், அந்நிய பாஷைகள் பேசுவது, பாஷைகள் வியாக்கியானம் செய்வது, தீர்க்க தரிசனம், இது 3 நம்ம குரூப் பண்ணி பாக்குறப்ப சில காரியங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே போல தேவனுடைய சித்தத்தை அறிகிறதுக்கான வெளிப்பாடு ஒரு வரங்கள் என்று சொன்னால் இந்த 3 காரியங்கள், அதாவது ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்துகின்ற வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் இல்லையா? வசனத்தின்படி நம்ம போகும் பொழுது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். ஞானத்தை போதிக்கின்ற வசனம் தமிழ்ல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஞானத்தை போதிக்கின்ற வசனம், அறிவை உணர்த்துகின்ற வசனம். ஆவிகளை வியாக்கியானம் பண்ணுவது, அது வியாக்கியானம் செய்வது இல்லையா? வியாக்கியானம் சொல்றேன், அதாவது பகுத்தறிவுதல், ஆவிகளை டிசர்ன்மெண்ட், ஆவிகளை பகுத்தறிகிற வரம் டிசர்ன்மெண்ட். இது 3 ரெவலேட்டரி கிஃப்ட்ஸ், ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிவு நம்மளுக்கு இருக்கும் இதுல. ஓகே, சோ இன்று 3வது நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அது தேவனுடைய சுத்தத்தை வெளிப்படுத்துகிறதான காரியங்கள். இல்லாட்டி அந்த சிச்சுவேஷனுடைய அந்த வெளிப்பாட்டு இருக்கும். இதுல நீங்க பாத்துட்டு தேவனுடைய வல்லமை என்ன? விசுவாசம், சுகமளிக்கிற வரங்கள், அற்புதங்கள், அடையாளம். சரி, சீக்கிரம் நம்ம போகலாம். இந்த டீச்சிங் தான் நான் ரிப்பீட் பண்ண போகிறேன் என்னுடைய சித்தமானால் அந்த ஏப்ரல் 11 மீட்டிங்ல. ஆனா அதற்கு முன்பதாகவே இந்த டீம் நம்ம வந்து ஆயத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஸோ முதலாவதாக கிஃப்ட் ஆஃப் டங்ஸ். ஸோ அந்நிய பாஷை என்னுடைய அந்த வரத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ முதலாவது ஆண்டவர் நாவை தொடுகிறார். நம்ம லைஃப்ல ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நாவை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நாவு தான் சுக்கானி அப்படின்னு சொல்லி நம்ம யாக்கோபுல நம்ம பார்க்கிறோம். அபயம் சிறிதா இருந்தாலும் எப்படி கப்பல் வந்து ஒரு காம்பஸால வந்து அது வழிநடத்தப்படுகிறதோ, அதே போல நம்மளுடைய முழு சரீரமும் நாவால் அது வழிநடத்தப்பட முடியும். அதனாலதான் ஏசாயாவை ஆண்டவர் தொடும் பொழுதும் நாவை தொடுகிறார். ஸோ இப்ப இந்த கிருபா வரத்தை குறித்து நம்ம பார்க்கிறப்ப 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 14:2 என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும், ஆவியினால ரகசியத்தை பேசுகிறான். ஒரு தவறான உபதேசம் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னா, டங்ஸ்ல பேசினா கண்டிப்பா அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியே ஆகணும், அதோட அர்த்தத்தை சொல்லியே ஆகணும். அப்படி கிடையாது. ரகசியம்னா என்ன? சீக்ரெட்னா என்ன? between us and God. So அது புரியாத ஒரு பாஷைக்கு பேர் தான் அந்நிய பாஷை. அது அதுக்கு எல்லாமே கண்டிப்பா புரியணும் அப்படின்னு அதை நான் சொல்றேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்மளுக்கு தெளிவு வேணும். அது போல 4வது வசனம் பாருங்க, அந்நிய பாஷையில் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தனக்கு பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறானா? சோ சில நேரங்கள் இது ஜெபமாக கூட மாறலாம் என்பதை மறந்து போகக்கூடாது. 1 கொரிந்தியர் 14:28 பாருங்க. அதுலதான் இந்த தவறான காரியங்கள் கடந்து வருகிறது. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில் பேசாமல், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்லு சார், நீ வந்து ஒரு சபையில கூடி வர்றப்ப அந்நிய பாஷையில சத்தமா பேசி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நீ கிரியேட் பண்ணாதப்பா. அதனால நீயும் ஆண்டவரும் நீ பேசு அப்படின்னு தான் இருக்குது பாருங்க. அர்த்தம் சொல்லுறதுனால சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன் அப்படின்னு தான் இருக்கு. சபையிலே பேசாமல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜனங்கள்கிட்ட போய் பேசுறது, ஜனங்கள்கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணி பேசுறது வந்து அது தப்பா இருக்கும். அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நீ உனக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா இன்னொருத்தன்ட்ட போய் டங்ஸ் பேசாத. நீயும் ஆண்டவருக்கும், ஏன்னா உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வரம் தானே அது இல்லையா?
சோ நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வரத்துல நீ ஏன் மித்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, சபையில டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இவங்க நடந்து கொண்டதுனால எப்போல் தெளிவாக அவர் கரெக்டிவ் டீச்சிங்ஸ் கொடுக்கிறார். எல்லாரும் டங்ஸ் பேசுறாங்க கொரிந்து சபையில, எல்லாரும் வியாக்கியானம் செய்து கொண்டிருக்கிறாங்க, அங்கே ஒரு டிசிப்ளின் கொடுக்கிறார். பட் நம்ம இதுல இப்ப யாருமே அந்நிய பாஷை தவிர வேற எந்த வார்த்தையும் நம்ம ஒன்னும் பார்க்க முடிய மாட்டேங்குது. சோ அதனால இந்த இதை அப்படியே நம்ம எடுக்க முடியாது. நம்ம கான்டெக்ட்ல சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மளுடைய இடத்துல எல்லாரும் எங்கேயுமே பேசல, யாருமே பேசல, எனக்கு அந்நிய பாஷை இருக்குன்னு சொல்லிட்டு விளையாட்டு நான் கத்திட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றாரு பவுல். அப்படின்னு நம்மளுடைய கான்டெக்ட்ல புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தம் தெரிஞ்சா நீ சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சோ அதே 39வது வசனத்தை பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதீங்க அப்படின்றார். அப்போஸ்தலர் சிலர் உங்களை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன்னு சொல்றார். சோ அதனால இந்த வரம் நம்ம வாஞ்சிக்கணும் அப்படின்றத மறந்து போக கூடாது. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு டாக்டரின் இருக்குது. என்ன அப்படின்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் அனைவரும் கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரின் இருக்குது. சோ நம்ம எங்கேயுமே பைபிள் நம்மளுக்கு போதிக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எங்கெங்கெல்லாம் ஆவியானவர் வருகிறாரோ, நிரப்புகிறாரோ, அங்கெங்கெல்லாம் பொதுவாக ஆண்டவர் அந்த அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்தார் என்பது நம்ம ஒன்று. அதனாலதான் அந்த டீச்சிங் வருது. ஆனா மற்றொன்று காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமா பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லி பவுல் கேட்கிறான். அப்படின்னா ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த கிருபை வரத்தை கொடுக்கல, ஒரு குரூப்புக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிடணும். அப்ப நம்ம இந்த வாரம் இருக்குதான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா துதித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்க நாக்கு குளறுதான் பாருங்க. நீங்க கண்டிப்பா கஷ்டப்பட்டு பேசணும்னு சொல்லி நீங்க பேசவே கூடாது. அதுவா நாக்கு குளறும். நாக்கு குளறப்ப ஒரு 2 வார்த்தை வரும், 2 வார்த்தை வரும். அது ஏதோ வளர்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு வளர்ற மாதிரி வந்தாலே உங்களுக்கு ஆண்டவர் அந்த வரத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம். சரியா? இப்ப நிறைய பேரு தங்களுடைய அவிசுவாசத்தினால இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துருவாங்க. என்ன வந்துருவாங்க? எனக்கு அந்த வரம் கொடுக்கல இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வஞ்சகத்துக்கு நீங்க போகக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, சில பேருக்கு ஆண்டவர் நிரப்புறப்ப படப்படான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில பேரு குழந்தை மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிதான் அவங்க அப்படியே வளருவாங்க. அந்த கேட்டகரியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நானும் அந்த கேட்டகரி தான். முதல்ல எனக்கு ஆண்டவர் நிரப்புனப்ப 2 சிலபல் தான் வந்துச்சு, தான் வந்துச்சு, இந்த வார்த்தை தான் வந்துச்சு. அதனால நீங்க அதை குறித்து குறைவாய் இடை போடாம அந்த 2 வார்த்தையில கூட நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறப்ப ஆண்டவர் இன்னும் 2 வார்த்தைகளை கொடுப்பார். இன்னும் 2 வார்த்தைகளை நம்ம இன்னும் ஜெபித்து கொண்டே இருக்கிறப்ப ஒரு சென்டென்ஸ் கொடுப்பார். பிரதர், நான் திருப்பி அது பண்ற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். அப்ப ஆண்டவரே நீ பெரியவர், ஆண்டவரே நீ பெரியவர் அப்படின்னு சொல்லி திருப்பிதான் அந்த ஒரு சென்டென்ஸோட அர்த்தம் இருக்கும். ஏதோ ஒரு பாஷையில இருக்கும். சிலது இந்த பாஷையில நம்ம கண்டுபிடிக்க முடியாம கூட இருக்கலாம். பாஷைகளே இந்த உலகத்தினுடைய பாஷைகள் கூட இல்லாம இருக்கலாம். தூதர்கள் பாஷை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சோ அப்படி இருக்கிறப்ப எதுவா இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு கூட நீங்கள் பேச பொழுது பல பாஷைகளை ஆண்டவர் தருவார். பல பாஷைகளை, ஒரு பாஷைகள் மாத்திரம் இல்ல, பல பாஷைகளை தருவார். ஏன் என்று சொன்னால், நிறைய இடங்கள்ல இந்த அந்நிய பாஷைகளை நம்ம நிறைய பேசதான் அடுத்த கிருபா வரங்கள்ல நம்மளுக்கு தெளிவு கம்யூனிகேட்டிவ் கிஃப்ட்ஸ் நம்ம லைஃப்ல ஆப்ரேட் ஆகுன்றதை நம்ம மறந்து போகக்கூடாது. விசேஷமாக அந்த வியாக்கியானம் செய்கிறதான வரங்கள். சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1 கொரிந்தியர் 14, 27, 28 என்ன? யாராவது அந்நிய பாஷையில் பேசினதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்றத மறந்து போக கூடாது. சோ அர்த்தத்தை சொல்லுகிறவர்கள் அப்ப நம்ம ஜெபிக்க அந்த அர்த்தத்தை சொல்கிறதற்கான கிருபைகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்.
கொடுத்து கொண்டே இருப்பார். சோ இப்படிதான் நம்ம இந்த தெளிவான அந்த அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவா நம்ம சொல்றாரு பாருங்க 9வது வசனத்துல, அப்பொழுது நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்தில் பேசுகிறவர்களா இருப்பீர்களே. அப்போஸ்தலன் பவுல் இங்க பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து சொல்லுகிற காரியம், நீ வியாக்கியானத்திற்காக நீ ஜெபம் பண்ணு, நீ வியாக்கியானத்திற்காக நீ ஜெபம் பண்ணு. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 5வது வசனம் அது கரெக்டா இருக்கும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதாவது, அறிவுண்டாக்குகிறதாவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதாவது, போதகத்தை போதிக்கிறதாவது எதுவாவது சொன்னால், அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? பிரயோஜனம் என்ன? அதுதான் அவர் சொல்றாரு. இப்ப பிரயோஜனம் இல்லாம இருக்குதே. அப்ப அந்நிய பாஷையை பேசுறது நம்மளுக்கு மட்டும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நம்மளுக்கு பர்சனல் எடிஃபிகேஷன். அதான் முதலே போட்டலாம். அது தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அவன் பேசுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 12வது வசனத்தை நீங்க பாருங்க. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். தேரணும். அந்நிய பாஷை பெற்றவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க அந்நிய பாஷையில தேரணும். எப்படி தேரணுமா? அந்தபடியே அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். ஆண்டவரே, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், எனக்கு இந்த அர்த்தத்தை நீங்க சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லி சில நேரங்கள் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். சோ இந்த அந்நிய பாஷையில நீங்க எவ்வளவு அதிகமா நீங்க இங்க பயன்படுத்துறீர்களோ, நிறைய நேரங்கள்ல சில நேரங்கள்ல நம்மளுக்கு ஜெபிக்கிறது எப்படின்னு சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது, எப்படி நம்மளுக்கு கிரியை செய்யணும்னு சொல்லி தெரியாது, ஒரே என்ன ப்ராப்ளம்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படின்றப்ப இந்த அந்நிய பாஷைகள்ல ஜெபிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு வரமா இருக்கிறது. விசேஷமாக ஜெபம் வரம், ஜெபிக்கிற அழைப்பு, ஜெபிக்கிற ஊழியத்தை, அதாவது எல்லாரும் நம்ம ஜெபம் பண்றோம், ஆனா நம்ம சிலருக்கு ஆண்டவர் ஜெப ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு ஜெப ஊழியத்தை கொடுக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் பிரேயர். மினிஸ்ட்ரி ஆஃப் பிரேயர் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜெனரல் பிரேயிங். சாதாரணமாக பொதுவான ஜெபத்தை காட்டிலும் ஜெப ஊழியம் என்பது அது விசேஷமான ஒரு ஊழியம் என்று சொல்லி நான் சுவாசிக்கிறேன். அநேகருக்காக ஜெபிக்கிற ஊழியம். சில நேரங்கள ராத்திரியில் ஆண்டு எழுப்பி விடுவார். மனசு படபடக்கும், என்னன்னே தெரியாது, என்னன்னே புரியாது. அந்நிய பாஷைகள்ல நீ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா உனக்கு புரியாத ஒரு ரெல்ம் அது, உன் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் அது. அதனால அதை புரிந்து கொள்வதற்காக அந்நிய பாஷைகளை நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஆண்டவர் ஒரு தெளிவை, யாராவது ஒரு நபரை ஞாபகப்படுத்துறா, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு. ஏதோ ஒரு மிஷனரி, ஏதோ ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போயிருப்பாங்க, பாவத்துல விழுகிறது மாதிரி ஏதுவா இருக்கிற சூழ்நிலை இருப்பாங்க, அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை ஆண்டவர் நம்மள தருவாராக, இப்பொழுதே தருவாராக, இயேசுவின் நாமத்தினால. மூன்றாவதாக தீர்க்க தரிசன இந்த வரம், தீர்க்க தரிசன வரம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சோ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறான். பாருங்க 3வது வசனத்தை வாசித்தேன் இல்லையா? 14வது அதிகாரம் 3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். 3 காரியங்கள் இல்லையா அங்கே காணப்படுகிறது. பக்தி விருத்தி, எடிஃபிகேஷன், புத்தியும் எக்ஸார்டேஷன், ஆறுதல், கம்ஃபர்ட். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஆண்டுடைய நாம மகிமைப்படும். இந்த 3 எலிமெண்ட் இருக்கணும். பக்தி விருத்தி அடையணும். நிறைய பேர் தீர்க்க தரிசனம் ஒரு பிரிவினை உண்டாயிரும், சண்டை வந்துடும். அது தீர்க்க தரிசனம் கிடையாது. இந்த எஃபெக்ட் மூலமா தான் நம்ம பார்க்க முடியும். சோ இதுவுமே நம்ம டீமா இருக்கிறப்பதான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒரு டீமா இருக்கிறப்பதான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஏன்னு சொன்னா அதை டெஸ்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த வியாக்கியானம் செய்கிற வியாக்கியானம் இல்ல, ஆவிகளை
பகுத்தறிகிற அந்த நபர் நம்மோடு கூட இருக்கணும்ன்றது மறந்து போகணும். நேற்று இந்த இடத்துல நான் சொன்னது போல நம்மளுடைய தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, தவறு வரலாம், பயந்துடக்கூடாது. ஐயோ பொல்லாத தவறான தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி பயந்துடக்கூடாது. அதனாலதான் நான் ஜெனரலா டீச் பண்ணுவேன், இந்த கிஃப்ட் ஆப்ரேட் பண்றப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜெபம் பண்றப்ப, ஒரு ராத்திரியில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறப்ப, தரிசனங்கள் மூலமா சொப்பனங்கள் மூலமா ஒரு வேலை ஆண்டவர் பேசலாம். அது எல்லாவற்றையும் நீங்க வசனத்தின் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்றதுக்கு 4 பேர்கிட்ட சொல்லணும், உங்க டீம்கிட்ட சொல்லணும். ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இப்படி ஒரு தோணுது, எனக்கு என்னன்னு புரியல, மேபி இதுவா இருக்கலாமோ, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறார், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழுவாக நீங்க ஜெபம் பண்ணி தான் அந்த தெளிவுக்குள்ளாக நீங்க கடந்து வரணும். ரேண்டமா அடிச்சிடக்கூடாது. சில நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அந்நிய பாஷைகளுக்காக ஒரு நபருக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறப்ப ஆண்டவர் சில நேரங்கள்ல சொல்லுவார். நம்ம மத்திய பிரதேச ஊழியத்துல இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்காக, உடம்பு சரியில்லாத ஒரு நபருக்காக ஜெபிக்கிறதுக்காக கூட்டு போயிருந்தாங்க. அப்ப அங்கே போய் அந்த இடத்துல காலகட்டத்துல 3 வருடங்கள் ஆண்டவர் என் மூலமாக ஹீலிங் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த ஊர்ல எனக்கு அக்செப்டன்ஸ் வரணும்னு சொல்லி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேருக்கு சுகம் அடைந்தது. சோ அப்படிப்பட்ட ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல ஒரு குடும்பத்துல போய் நான் ஜெபம் பண்ண போறேன், சுகம் அளிக்கிறதுக்கு, சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றதுக்காக நான் ஜெபிக்க என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவே மாட்டேங்குது. ஆண்டவரே சுகம் கொடும் அப்படின்னு சொல்லி வார்த்தை வரவே மாட்டேங்குது. அப்ப எனக்கு என்ன பண்ணனே தெரியல. அப்ப அந்நிய பாஷையில நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுதுதான் அடுத்து ஒரு காரியம், அடுத்த கிஃப்ட் என்ன வருதுன்னு பாருங்க. வேர்ட் ஆஃப் நாலேஜ். அறிவை உணர்த்துகின்ற வசனம். அறிவு, அந்த நாலேஜ் ஆஃப் த சிச்சுவேஷன், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இங்க இந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் 8:23 நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:23 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலன் பவுல் சொல்லி, கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டு கண்டுகிறதை காண்கிறேன் அப்படின்னு சொல்றார். தெளிவு இருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரம் 22வது வசனம். லூக்கா 5:22 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து, அறிவு சோ ஆண்டவரை பத்தியும் அறிகிற அந்த வசனம் தான் எபேசியர் 1:17 நம்ம பார்க்கிறோம். அறிவு, ஞானம். அப்ப அந்த சிச்சுவேஷன்ல நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறப்ப ஆண்டவர், நான் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆண்டவர் அந்த தெளிவை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, உள்ளத்துல அப்படியே அந்த வார்த்தை வருகிறது, இந்த நபரை குறித்ததான ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னுடைய ஊழியர்களை தரக்குறைவாய் பேசின இந்த நபரை நான் தான் இப்படிப்பட்டதான் நெருக்கத்துல இருக்கிறேன், நான் தான் நெருக்கத்துல அனுமதித்திருக்கிறேன், நீ ஜெபம் பண்ணி நான் சரி பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல நீ அந்த நபருக்கு என்ன சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அடுத்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது. என்ன? ஞானத்தை போதிக்கும் வசனம். இப்ப இந்த இடத்துல சரியான ஒரு கவுன்சில் அந்த நபருக்கு தேவை, சரியான வார்த்தை தேவை. என்ன சொல்லணும் ஆண்டவரை, இப்படி சொல்லிட்டீங்களே, நான் என்னை அவங்க ஹீல் பண்றதுக்கு பிரேயர் பண்ணி ஹீல் பண்ணணும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க நான் தான் அனுமதிச்சிருக்கிறேன் அப்படின்றீங்களே ஆண்டவரை, நான் என்ன பண்ண ஆண்டவரேன்றப்ப நீ உட்கார்ந்து ஒரு வசனத்தை நீ போதின்னு சொல்லி ஆண்டவர் வசனத்தை போதிக்க ஆரம்பித்தார். அப்ப அவன் ரிப்பன்டன்ஸ்குள்ள நடத்து. ஆண்டவரே, நான் ஒரு பாவி. அப்ப அந்த பாவத்தை குறித்ததான தெளிவு வந்த பிறகுதான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சுகத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இது எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லா ஆண்டவரோடு கூட நடந்து பழகி அவரோட சத்தத்தை கேட்டு உணர்ந்து கீழ்ப்படிந்து பழகிற ஒரு அனுபவம். எனக்கு மட்டும் நான் பெரிய தெரிந்தவன்லாம் கிடையாது. இது மாதிரி 4-5 இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார், சில தெளிவுகளை கொடுத்திருக்கிறாரு ஒழிய நானும் இதுல கற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நீர் என்ன வரங்கள் எல்லாம் நீர் வாழ்க்கையில இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாற்றையும் நீங்க தாங்க ராஜான்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஜெபிக்க போகிறோம்.
எல்லா வரங்களையும் குறித்து நான் சொல்ல முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறத நான் உணர்கிறேன். இருந்தாலும் நம்ம ஆனா இது சேம் டீச்சிங்கை வந்து நம்ம இந்த மீட்டிங்ஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். அதனால கண்டினியூ டு லிசன். ஒருவேளை நான் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கலாம், ஆனா அது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். டிசர்ன்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆவிகளை பகுத்தறிகிறதான ஒரு வரம், ஆவிகளை குறித்ததான தெளிவு, என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது, என்ன அந்த அசுத்தாவி இருக்கிறது, என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆவிகளை குறித்து ஒரு டிசர்ன்மெண்ட். ஸோ அப்பதான் நம்ம ரிபியூக் பண்ணி ப்ரேயர் பண்ண முடியும். சில நேரங்கள்ல சில அசுத்தாவிகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அப்ப நம்ம அதை நம்மளையும் டிஸ்டர்ப், நம்ம அதுக்கு நம்ம விரோதமாக நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு நம்ம மினிஸ்டர் பண்றப்பையும் சில இடத்துல இந்த ஆவிகள் டிஸ்டர்ப் பண்ணும். பாருங்க, ஊழியத்திலையும் சரி இப்படிதான் இருக்கும். சில ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் சரி வேற மாதிரி அடிமைத்தனத்தின் ஆவிகள் காணப்படலாம். அதை நம்ம டிசர்ன் பண்ணணும். ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு காரியங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அநேக நேரங்கள்ல அங்க இருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் அதுல விழுந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஹோல் சிஸ்டத்தையும் அந்த அசுத்தாவி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அதே அசுத்தாவி தான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். நீ தைரியமா இருக்கணும், எந்த ஒரு காரியத்துக்கும் நான் அடிமையாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீ ஜோம் பண்ண ஆரம்பிக்கணும். ஐடென்டிபிகேஷன் தான். ஏன்னா சத்ரு வந்து என்னைக்குமே சப்டிலா கிரியேட் செய்வோம். அதாவது மறைந்திருந்து செயல்படுவதுதான் நம்ம விரும்புவான். எப்படி மறைஞ்சிருந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லி விரும்புவான். ஸோ அந்த ஒரு தெளிவு, இது இன்னும் தவறான உபதேசத்தை குறித்ததான தெளிவையும் நம்மளுக்கு கொடுக்கும். இந்த கிருபா வரம். யாரு ராங் டீச்சிங் பண்றான், எங்க டைவர்ட் ஆறாங்க, எங்க லைன் கோடு மாறுது அப்படின்னு துல்லியமா நம்மளுக்கு அது பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இது இன்னொரு வரம். சரி, அது போக பாத்தீங்கன்னா ஃபெய்த், விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் உண்டு, நம்ம எல்லாருக்குமே ஒரு உண்டு தான். ஆனால் நம்ம பார்க்கிறோம், அப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். அப்போ சிலர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே என்ன பார்க்கிறோம்? 13:8 பார்க்கிறோம். ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறப்ப ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, அங்கே விசுவாசத்தினால் அவன் நிறைந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸ்தேவானுடைய அந்த ஹிஸ்டரி நம்ம பார்க்கிறோம். 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறப்ப 8வது வசனம், அப்போஸ்தலர் 6:8. அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அது இல்லை, இன்னொரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அப்போஸ்தலர் 6:8 நீங்க பாருங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய். சோ நிரப்பப்படுதல், ஆவியானவர்கள் தான் நம்பப்பட முடியும் இல்லையா? அப்ப விசுவாசத்தினால் நிரப்பப்படும் பொழுது அது ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதற்கு ஏற்ற ஒரு சிச்சுவேஷனல் ஃபெய்த்தா அது காணப்படும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விசுவாசத்தை ஆண்டவர் நம்மளுக்கு நிரப்பி விடுவார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. அந்த ஒரு கிருபா வரம் தான் மிராக்கிள் மினிஸ்ட்ரிக்கு இதுதான் பேஸ்மெண்டா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல இந்த காரியத்தை அந்த ஆண்டவர் செய்வார், நான் பிரேயர் பண்ண ஆண்டவர் என்னை சொல்றார் அப்படின்ற ஒரு தெளிவு இங்கே காணப்படும். அதான் விசுவாசத்தினால் நிரப்பப்பட்டோம். இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே வரும் நாட்டில் நம்ம வல்லமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹீலிங் கிஃப்ட்ஸ் வந்து எல்லாருமே நம்ம ஹீலிங்காக பிரேயர் பண்ணலாம். இது பொதுவாக எல்லா பிலீவர்ஸுக்கும் விசுவாசிகளால் நடக்கின்ற அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லி எல்லா விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கிருபை. என்ன அப்படின்னா, இது பாவத்தினால நம்ம விழுந்து போன உலகத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நம்ம எல்லாரும் தைரியமா ஜெபம் பண்றதுல தப்பே கிடையாது. ஏன் இந்த பாவம், இந்த சுகவீனங்கள் வருகிறது? முதலாவது அநேக காரணங்கள் உண்டு. முதலாவது இனிஷியல் பாவம்.
ஆதாமுடைய பாவத்தினால அப்படியே நம்ம விழுந்து 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 இருக்கிறதுனால, இந்த பாவமான உலகத்துல நம்ம இருக்கிறதுனால, பை நேச்சர் we are prone to some sickness. என்னுடைய பாவம்னு கிடையாது, ஜெனரலாவே இந்த உலகத்துல பல வியாதிகள் இருக்கிறது. இரண்டாவது, நம்மளுடைய தனிப்பட்ட பாவத்தினாலும் வரலாம். பாவத்தின் சம்பளம் மரணம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேர்ட் ஆஃப் நாலேஜ், அறிவை உணர்த்துகின்ற வசனம் இருந்தா தான் சரியா நம்ம ஜபிக்க முடியும். சில நேரங்கள் பிசாசுகள், டிமானிக் பவர், பிசாசுகள் ஒரு அந்த வியாதியை கொடுத்திருக்கும். இதுலதான் நம்ம ரிபியூக் பண்ணி பிரேயர் பண்றப்ப அந்த நபர் இமிடியேட்டா ஹீல் ஆவாங்க. அதான் ரெஃபரன்ஸ் இருக்கிறது. உங்க குரூப்ல நம்ம போட்டுவிடும். நீங்க மெதுவா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சில நேரங்கள் நல்லா சாப்பிடாட்டி கூட உடம்பு சரியில்லாம ஆயிடுவாங்க. இன்டிசிப்ளினா இருந்தா கூட அவங்க சுகவீனமா போயிருவாங்க. அது மாத்திரமல்ல, நம்ம வயது ஆனாலே நம்மளுக்கு பலவீனங்கள் வரும். சோ இவ்வளவு 5 காரணங்கள் இருக்கிறது. சோ எங்க நம்ம கிஃப்ட்ஸ் யூஸ் பண்ணுன்றத பார்க்கணும் இல்லையா? வயதானப்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அப்ப எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? இந்த வேர்ட் ஆஃப் விஸ்டம் நம்மளுக்கு தேவை. ஞானத்தை போதிக்கின்ற வசனத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அவங்க வயதாயிருச்சு, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அவங்கள விசுவாசத்துல நீங்க பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்றதுல தப்பே கிடையாது. ஹெல்த் நெக்லெக்ட் பண்ணிருக்கவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை கொடுப்பீங்க? ஜெபித்து நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்ல முடியும். டிமானிக் பவர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, வேர்ட் ஆஃப் அத்தாரிட்டி, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அந்த பலவீனத்தை நீ அகன்று போய் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்றப்ப நிச்சயமாக விடுதலை அடைவார்கள். பிகாஸ் ஆஃப் சின். அந்த நபர் வாழ்க்கையில ஒரு பாவம் இருக்கிறப்ப, பாவம் இருக்கலாமோ என்றெல்லாம் சொல்லி யூகிக்க கூடாது. தயவுசெய்து யாருமே இதுல யூகிக்க கூடாது. இதுலலாம் ஆண்டுடைய தெளிவு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் உங்கள்கிட்ட ஜெபிக்க வர்றப்பவே நீங்க கேட்கணும். சோ அப்படின்னாதான் அந்த தெளிவு இருக்கணும். அப்ப அந்த நபருக்கு கொஞ்ச நேரம் பைபிள்ல சொல்லி நடத்தணும். சோ ஆண்டவர் யெகோவா ராஃபாவா இருக்கிறார். அவர் இந்த வசனங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க இல்லையா? அவர் சுகம் தரும் தேவன். அவர் நம்முடைய எல்லா பலவீனத்தையும் அவர் எடுத்து போட்டு விட்டார். கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இயேசு கிறிஸ்து அவரிடத்துல வந்து அனைவரையும் சுகமாக்கினார். நம்மளுக்கும் சகல பலவீனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரிய இன்னைக்கும் ஆண்டவர் கண்டினியூ பண்ண சொல்லுகிறார். சோ இதெல்லாத்தையும் நம்ம மறந்து போகக்கூடாது. சில நேரங்கள் நான் சொன்னது போல வேர்ட் ஆஃப் அத்தாரிட்டி நம்ம இது பண்ணணும். சில நேரங்கள் கைகளை வைக்கணும். சில நேரங்கள்ல அந்த ரிபியூக் பண்ணணும். சாசனால வர்றப்ப அதை ரிபியூக் பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம கூடி ஜெபிக்கணும். பாடி ஆஃப் எல்டர்ஸ் கூடி ஜெபிக்கணும். தான் யாக்கோபு சொல்றேன், நீ கூடி ஜெபம். பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதான் போடுறோம். கூடி ஜெபிக்கணும், மறந்து போகக்கூடாது. கடைசியாக எக்ஸ்ட்ராடினரி மிராக்கிள்ஸ், விசேஷமான தேவனுடைய கிரியைகள் நம்ம கடைசி காலத்துல நம்மளுக்கு தேவை என்பதை மறந்து போகக்கூடாது. விசேஷமான தேவனுடைய கிரியைகள் 8:6 பாருங்க. அப்போஸ்தலர் 8:6 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அவன் செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வல்லமையான காரியம் ஏன் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், செய்தி கடத்தப்பட வேண்டும், சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். T.L. Osborne அதற்காகத்தான் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை நான் கூறணும், அதுக்கு எனக்கு எப்படியாச்சும் இந்த ஹீலிங் கிஃப்ட்ஸ் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். அப்போஸ்தலர் 19:11 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பவுலுடைய கையில தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. விசேஷ அழைப்பு இருக்கிறவங்களுக்கு விசேஷமான தேவனுடைய வரங்கள் தேவைப்படுகிறதா இருக்கிறது. சரி, இந்த எல்லா கிஃப்ட்ஸையும் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா இந்த கிஃப்ட்ஸோட சீஃப் ஆர்கிடெக்ட் யாரு? ஆவியானவர் நம்ம நிரப்பணும்.
இரண்டாவது, இந்த கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகணும் அப்படின்னா தேவனுடைய அன்பும் மனத்தாழ்மையும் தேவனுடைய அந்த நீடிய பொறுமை, லாங் சஃபரிங், இது எல்லாம் நம்மளுக்கு இருந்தாதான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். இல்லைன்னா எல்லாம் சொதப்பி எடுத்துரும். ஹீலிங் கிஃப்ட்ஸ் ஆப்ரேட் ஆகணும்னா அந்த கம்பேஷன், ஆண்டவர் தன் மனதுருக்கத்தின் ஆவியால நிரப்புவார் நம்மள. அதுதான் அந்த சுகமளிக்கிற அந்த கிரியை நடப்பிக்கும். டிசர்ன்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா தெளிவா நீங்க ஆட்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை பார்க்க முடியும். உடனே போய் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா பதறிடுவீங்க. அன்பு இல்லைன்னா அவங்களை வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. உங்களுக்கு மனதுருக்கம் இல்லைன்னா எல்லாமே அப்படிதான். உண்மை வேணும், ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். ஐயோ, ஆண்டவருடைய நாம மகிமை நான் தொடக்கூடாது. இன்னைக்கு மேகசின்ல அடிச்சு படம் போட்டு நான் ஜோம் பண்ணி நடந்துருச்சுன்னு சொல்லி கேவலமான காரியம். ஏன் இந்த வரங்கள் இன்னும் வெளிப்படாம இருக்குது? ஏன் ஆண்டவருடைய ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகவில்லை? ஆனா ஆண்டவருடைய மகிமையை மனிதர்கள் தொடுவதால் பரிசுத்த ஆவியானவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த தலைமுறை 500 பேர் ஆண்டவருடைய நாம மகிமைப்படணும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வீடு, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு கூட ஆண்டவருக்காக எழும்புகிற ஒரு தலைமுறையை நம்ம எழுப்ப போகிறோம். நம்மளுக்கே ஆடக்கூடாது, நம்மளுக்கே ஸ்டேஜ் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. எனக்கு தரல, சான்ஸ் தரல, என் பேரை போடல, கேவலமான காரியங்கள். எனக்கு ஓப்பனிங் பிரேயர் தரல, க்ளோசிங் பிரேயர் தரல, அசுத்தமான காரியங்கள், கேவலமான காரியங்கள். நம்ம பேருக்கா ஊழியம் பண்றோம். நான் ஜோம் பண்ணி நான் சரியாயிருச்சு, எங்க மீட்டிங்க்கு வந்து சரியாயிருச்சு, ஆசீர்வாத இளைஞர் யோகத்து வந்து சரியாயிருச்சு. இட்ஸ் நாட் ஃபார் எனி மிஷன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையால் நிரப்ப போகிறார். எப்ப நிரப்ப போகிறார்? இப்பொழுதே நிரப்ப போகிறார். நல்லா ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, 2 கமிட்மெண்ட் உங்ககிட்ட இருந்தது. என்ன அப்படின்னா, ஜனங்களை நேசிப்பேன், நீர் பார்க்கிற மாதிரி நான் பார்ப்பேன். எனக்கு அப்படி போட்டு ஒரு இருதயத்தை எனக்கு தான். ஜனங்களை நீர் பார்க்கிற மாதிரி நான் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு இருதயம் வேணும். அவங்க குறைகள் எல்லாம் நீங்க எனக்கு சொல்றப்ப அது 4 பேர்கிட்ட சொல்லி கேவலப்படுத்துகிற அந்த இது இல்ல ராஜா. மனதுருக்கம் எனக்கு வேணும். கஷ்டப்படுறவங்களை பார்க்கிறப்ப, உண்மை அறியாத ஆத்துமாக்களை பார்க்கிறப்ப நான் உடைக்கப்படுகிற அந்த மனதுருக்கத்தால் என்னை நிரப்புங்க. கமிட்மெண்ட் வேணும். 2வது கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவனுடைய மகிமை நான் தொட மாட்டேன். என் பேர் வெளியே வரக்கூடாது. நான் சிறுகன். ஆண்டவருடைய நாம உயர்த்தப்படும். ஜீசஸ் கிரைஸ்ட். எல்லாம் கண்களை முடிச்சு வைக்கிறேன். ஆண்டு நாம உயர்த்தப்படும். இயேசுவின் நாம மகிமைப்படும். இயேசுவின் நாம என் வாழ்க்கையில மகிமைப்படணும். ஆண்டவரே, நாம மகிமைப்படுவதே என்னுடைய வாஞ்சை என்று சொல்லுகிறவர்களோடு கூட முழங்கால் படியிட்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவருடைய நாம என் வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படணும்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி இதோ இப்பொழுதே நீங்க கமிட் பண்றப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்கள் நாவை தொடுகிற தேவனாய் இருக்கிறார். Right now receive the mighty anointing of the Holy Spirit. Baba shikadura karaba baba riandoro shikarada nabala rabala raba. தீர்க்க தரிசன வரங்கள் கடந்து வருவதாக, வியாக்கியானம் செய்கிற வரங்கள் கடந்து வருவதாக, அந்நிய பாஷை வரங்கள் கடந்து வருவதாக. Right now in the name of Jesus I pray. Hallelujah. ஜெப ஊழியம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே ஜெப ஆவியினர் ஊற்றுவீராக. Hallelujah. Deliverance ministry உள்ளவர்களுக்கு ஆண்டவரே தேவையான வரங்களை நீர் கொடுப்பீராக. Word of wisdom, ஞானத்தை போதிக்கும் வசனம் கடந்து வருவதாக. இப்பொழுதே ராஜா. Hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்களுடைய வலது கையை உங்க தலையில வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட் ஆண்டவரே, அந்த ரைட் ஹேண்ட் நீங்க வைக்கிறப்ப ஆண்டவர் அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாக. இயேசுவின் நாமத்தினால இன்றிலிருந்து புதைக்கப்பட்ட வரங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் நாமத்தினாலே
எல்லா விசுவாசத்தின் அந்தகாரங்களையும் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தால் கடிந்து கொண்டு புறப்படுத்தி ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற வரங்கள் இன்றிலிருந்து கிரியை செய்வதாக. ரஜாரி பதன ஷிகரபா வியாக்கியானம் செய்கிற வரங்கள் இன்றிலிருந்து கிரியை செய்வதாக. ஹalleluya. சுகமளிக்கிற வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள். என்னோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில பேருக்கு சுகங்கள் தேவை இருக்கிறது ஆண்டவரே. அவங்க பாடியில ஹீலாகம் இருக்கிறது. right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே ஹalleluya, ஒரு அடையாளமாக ஆண்டவரே, ஒரு சாட்சியாக இப்பொழுதே சுகத்தை உண்டு பண்ண இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. mighty spirit, mighty Jesus, கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களால ஒன்றும் கிடையாது ஆண்டவரே, சொல்லிக்கொள்ள ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல ஆண்டவரே. ஹalleluya. உமக்காக மாத்திரம் ஆண்டவரே, ஆத்துமாக்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த வரங்கள் எல்லாம் கிரியை செய்யும் பொழுது, எங்களுடைய அழைப்பையும் தெரிந்தெடுக்கப்படுதலையும் நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்படுதலையும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உடைய அன்பால நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே உடைய கிருபையால நிரப்புங்க. இன்றிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தினர் கொடுக்க போகிறேன். விசுவாசமாமேன்னு சொல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு புதிய துவக்கம். ஹalleluya. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மீட்டிங் வந்த இந்த சத்தத்தை கேட்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உடைய ஊழியத்துல ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ணும் ஆண்டவரே. ஹalleluya. இவைகள் எல்லாவற்றையும் நீர் போதிக்கிறீர் என்பதை அவர்கள் உடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சாட்சியிடத்த உமது நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீர் உள்ள ஊழியங்கள்ல ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நீர் உண்டு பண்ண வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியத்தை செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.